Right, is page number 78 இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Adjust the hands of the clock for the following time. Note the angle made between hour hand and the minute hand. இதுல எது hour hand எது minute hand பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன முள்ளதா நம்ம என்ன சொல்லுவோம், hour hand அப்படின்னு சொல்லுவோம். So what is this? This is hour. So இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், hour hand ன்னு சொல்லுவோம். இந்த பெருசா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், minute hand ன்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 12:10 இந்த கிளாக்ல கொடுத்திருக்காங்க. சோ 12:10 இதுல நமக்கு எப்போ ரைட் ஆங்கிள் வரும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி வந்தாதான் ரைட் ஆங்கிள். இப்போ 12:10 அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரியை விட கம்மியா இருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு மார்க் பண்றோம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு மார்க் பண்றோம். கிளியர்? முதல்ல உங்களுக்கு ரைட் ஆங்கிள்னா என்ன, அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிடலாம். முதல்ல ரைட் ஆங்கிள். சோ ரைட் ஆங்கிள்னா என்னது, கரெக்டா 90 டிகிரி ஃபார்ம் ஆறதா நம்ம என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள். கிளியர்? So 90 டிகிரி நம்ம ஃபார்ம் பண்றதா என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த மாதிரி கரெக்டா 90 டிகிரி, this is 90 டிகிரி ஃபார்ம் பண்றதா we call it as right angle. இதுவே 90 டிகிரிக்கு less than 90 டிகிரி அப்படின்னு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள். அதாவது 90 டிகிரிக்கு கம்மியா பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 90 டிகிரி, இப்போ நம்ம 90 டிகிரிக்கு கம்மியா இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னது, மோர் தென் 90 டிகிரி. மோர் தென் 90 டிகிரியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள். அதாவது நமக்கு 90 டிகிரின்றது ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ ஸ்ட்ரெயிட் லைனை விட அதிகமா இருக்கு. சோ இந்த இடம் தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அதை விட அதிகமா இருக்கும்போது நம்ம இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள். கிளியரா? சோ இந்த இடத்துல இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இந்த இடம் தான் வந்து 90 டிகிரி இருக்கும். அதை விட கம்மியா இருந்தா அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம், அதை விட ஜாஸ்தியா இருந்தா என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா என்னது, the angle on a straight line. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 180 டிகிரி. சோ இவ்வளவுதான் நமக்கு கிளாக்ல இருக்கும். இது என்னென்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1240. இப்போ 1240னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1240 கிட்டத்தட்ட 1 கிட்ட இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஹவர் ஹேண்ட். இந்த ஹவர் ஹேண்ட் நம்ம இது போட்டுடலாம். மினிட் ஹேண்ட் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் மினிட் ஹேண்ட். ஓகேவா? ஸோ 1240 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 12 and 40. கிளியர்? So what is the angle formed அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் this is what angle, this is an obtuse angle. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், straight, this is 90 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90 டிகிரிக்கு மேலதான் இருக்கு. அப்போ we call it as what angle, this is obtuse angle. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் 325. இப்போ 325னா மினிட் ஹேண்ட் எதுல இருக்கும், 3 கிட்ட இருக்கும். 25 அப்படின்னா ஹவர் ஹேண்ட் எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா 5 கிட்ட இருக்குமா? அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு பாருங்க, இது திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ஆமா தானே? சோ இந்த ஆங்கிளுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா, சோ இப்படி ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா தான் தட் இஸ் a 90 டிகிரி. பட் திஸ் இஸ் வாட், less than 90 degree. So this is acute angle. Next 940. இப்போ 940னா எங்க வரும்னு பாருங்க, 940 10 கிட்ட வரும். So this is hour hand. minute hand எதுல வரும், 40. 40னா எது, இங்க.
right? So what is this angle? பாத்தீங்கன்னா, this is less than 90 degree, this is less than 90 degree and this angle formed is acute angle. Clear? Next, 555. 555க்கு minute hand எங்க இருக்கும்? 5 கிட்ட இருக்கும். 5 to 6 கிட்ட இருக்கும்ல minute hand. hour hand எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கும். So this forms a straight line. 555 will be a straight line. Okay. Next, 125. 125 பாத்தீங்கன்னா 1 இங்க இருக்கு. 25னா இங்க இருக்கும். So what is this? This is greater than 90 degree. So இது பார்த்தா நமக்கு தெரியும். நமக்கு 90 degreeனா என்ன பண்ணணும்? Straight lineனா இந்த மாதிரி 90 degree form பண்ணணும். This is greater than 90 degree. So this is obtuse angle. Next, 425. 425 பாருங்க. 4 இங்க இருக்கு. 25. 25னா 5 கிட்ட இருக்கும். So what happens? This is a smaller than 90 degree. So this is acute angle. Next, 7.5. அப்போ 7 கிட்ட இருக்கும். That is hour hand will be in the 7. அப்புறம் minute hand எங்க இருக்கு? 5 கிட்ட இருக்கு. So this is a straight line and this is straight line angle is 180 degree.